வணக்கம். இன்று பிறனில் விழையாமையின் 4வது குறளை நாம் காணலாம். 4வது குறள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரியும் பிறன் இல் விழைந்தால் என்ன ஆகும். ராமாயணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ராமாயண கதை அதனால் உருவாக்கப்பட்டது தானே. ராவணன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த சிவபக்தன், மிகச்சிறந்த போராளி, போர் வீரன், வீரம் மிக்கவன், மிகச்சிறந்த நாட்டை தன் வசம் கொண்டவன். அப்படிப்பட்ட ஒரு வீரன் ராமன் என்று சொல்லக்கூடியவரது மனைவியை விரும்பியதால் என்னவாயிற்று? ராமாயணம் உருவாயிற்று. ஆனால் ராவணன் மாண்டு போனான். அவனுடைய அத்தனை சிறப்புகளும் அழிந்து ஒழிந்தான். எத்தனை சிறப்பானவன், எவ்வளவு சிறப்பான வாழ்க்கையை அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதனை விடுத்து மிகவும் மோசமான இறப்பை அவன் சந்திக்க நேர்ந்தது. இதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லித் தருகிறது இல்லையா? இதையாவது நம்ம படிக்கிறோமான்னா அதுவும் இல்லை. இப்போ இருக்கிற தலைமுறைகள் எதுவுமே இதெல்லாம் படிக்கிறதில்ல. அப்படியே இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்தீங்களா, இது நிஜமா, இது கதை தானே, அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர வாழ்வியலுக்கு இது ஒத்து வருமா என்று ஒருவரும் சிந்திப்பது கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். திருமணம் என்பது ஒரு புனிதமான உறவாக கருதப்படுகிறது. புனிதமான உறவும் கூட. ஆனால் அத்தகைய உறவை ஒதுக்கி தள்ளிவிட்டு சேர்ந்து வாழ்தல், அதாவது லிவிங் டுகெதர் என்ற ஒரு வாழ்க்கையின் நிலையை இன்றைய சமுதாயம் கையெடுத்து கொண்டு இருக்கிறது. அது மிகச் சரியான செயல் அல்ல. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சமுதாயத்தை தூக்கி நிறுத்த போகிறீங்களா? ஆண் பெண் உறவு என்பது இயற்கை தானே, நாங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன, அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் இதில் என்னென்னா, இவர்கள் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையினை மேற்கொள்ளுகிறார்கள், வாழ்க்கையை மேற்கொள்ளுகிறார்கள். அது அவங்க சொல்கிறது என்னன்னா, எங்களுக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், நீயாயிரு, நான் நானாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இருக்க முடியுமா? அப்படி இருக்கிறவங்க தனித்தனியாகவே இருந்து கொள்ளலாமே. அதற்கு ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணும் துணையாக நீங்கள் தேடுகிறீர்கள்? இது தேவையில்லையே. அதனால் வரும் பின் விளைவுகளை நீங்கள் ஒருபொழுதும் சிந்திக்க தவறிவிடுகிறீர்கள் என்பது மிகவும் வருத்தமாகவே இருக்கிறது. இப்போ அந்த குறள் என்ன பார்த்தோம்னா, எனை துணையராயினும் என்னாம் தினை துணையும் தேரான் பிறன் இல் பூகல். எனை துணையராயினும் என்னாம் தினை துணையும் தேரான் பிறன் இல் பூகல். இதற்குத்தான் நான் ராவணனை சொன்னேன். ராவணனுக்கு இல்லாத சிறப்புகளே கிடையாது. மிகச்சிறந்த போர் வீரன், மிகச்சிறந்த அழகன், மிகச்சிறந்த நாட்டை கொண்டவன், மிகச்சிறந்த அழகிய மனைவியை கொண்டவன், அதோடு மிகச்சிறந்த வீணை வாசிப்பாளன், மிகச்சிறந்த சிவபக்தன், சிவன் மேல் அலாதி பிரியம் கொண்டவன். எத்துணை சிறப்புகள் ராவணனுக்கு. அத்தனை சிறப்புகளும் சீதை என்ற பெண்மேல் அவன் வைத்த ஒரு காதலினால், காமத்தினால் அடிந்து ஒழிந்து போயின. அடியோடு அவனுடைய நிலையானது குலைந்து அவனுடைய அத்தனை சிறப்புகளும் அடிபட்டு போயினவே. இதுதான் நடக்கும். இப்போ எவ்வளவு சிறப்புகளையும் பெருமைகளையும் செல்வத்தையும் அழகையும் ஒருவன் வைத்திருந்தாலும் அதனால் என்ன பயன்? எப்போ? தினை துணையும் தேரான் பிறன் இல். மற்றவருடைய மனைவியை விரும்பி ஒருவன் சென்று விட்டால், துளி மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசை வந்தால் கூட அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாகவோ அல்லது வீரனாகவோ அல்லது பக்திமானாகவோ அல்லது பெரிய நிலங்களுக்கு சொந்தக்காரனாகவோ இருந்தாலும் அது பயனற்றதாக ஆகிவிடும். ஆக மக்களே, நீங்கள் அனைவரும் வள்ளுவனாரின் அடியொற்றி நடக்க பயிற்சி எடுத்து பழகுங்கள். நன்றியுடன் விடைபெறுகிறேன். நாளை காணலாம்.